ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்பி நேஷன் தாங்க வந்திருக்கோம். 2 இயர்ஸ் இதே கடைக்கு இதே லொக்கேஷனில் உள்ள டி நகரில் உள்ள இந்த கடைக்கு தாங்க வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதே கடைக்கு தான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதோட ரிவ்யூ. பட் இன்னைக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. நிறையா யூடியூபர்ஸ் வந்து இதை வந்து ப்ரமோட்டுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தேன். சிக்கன் மான்ச்சோ சூப்புன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் தான் எடுத்து வந்தோம். ஏன்னா சூப்பில் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நாங்கள் போய் தான் எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு சூப் குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து வந்திருந்தோம். இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களை டிசப்பாயின்ட் பண்ணிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு தக்காளி சாஸு, லைட்டாக அந்த சோயா சாஸு இதெல்லாம் ஊற்றி சும்மா கலக்கி வச்ச மாதிரி தான் இருந்தது. சூப்பும் ஆவி வருதை தவிர்த்து ஹீட்டாக இல்லை. பட் இருந்தாலும் ஓகேவாக இருந்துச்சு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து கிறிஸ்பி கார்ன் சூப்பராகவே இருந்துச்சு, வழக்கம் போல் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சீசி பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க, இதுவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்போயுமே நமக்கு இந்த ரெண்டுமே வந்து பார்பி நேஷனில் கொடுக்குறது தான். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நமக்கு மாறவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நல்லா தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து இந்த கிறிஸ்பி கார்னை வந்து திருப்பி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கடுத்து தான் நமக்கு வந்து பார்பிக்யூ செட்டு கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க. வைக்கும்போது ஃபஸ்ட்டு பைனாப்பிள், பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூம் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பியூர் நான்வெஜ் எட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வச்சுட்டாங்க, சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ அதனால் பன்னீர் 1 2 மஷ்ரூம்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஓகேவாக இருந்துச்சு. பன்னீரும் மஷ்ரூமும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, பட் சேமாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் பைனாப்பிள். இங்கே வந்து எப்போயுமே பைனாப்பிள் வந்து மஸ்ட்டு. அப்சல்யூட் பார்பிக்கில் வந்து ஹனி பைனாப்பிள் மாதிரி ஒன்று கட் பண்ணி அப்படியே தருவாங்க. பட் இங்கே அந்த மாதிரிலாம் தரல. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பாட்டில் வந்து அதாவது பேக்டு பாட்டிலாக இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதில் தூசியாக இருந்தது. ஸோ அதை மாற்ற சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி தான், எப்படி பண்ணியிருந்ததோ மஷ்ரூம் இருந்ததோ அதே மாதிரி தான் சிக்கனோட டேஸ்ட்டுமே இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை சிக்கனை பொறுத்த வரைக்குமே. இன்னொரு விஷயம்னா, இந்த மைனஸை பாருங்களேன், ஏதோ கம்மு இப்போ ஃபெவிக்விக் இருக்குல்ல, ஃபெவிகால், அதை ஊற்றி வச்சு மட்டும் இருந்துச்சு. தண்ணியாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸாக அந்தளவுக்கு சரியாக இல்லை. அதே மாதிரி பாஷா ஃபிஷ், அந்த ஃபிஷ் பேர் பாஷா ஃபிஷ் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மட்டன் சீக் கபாப் கொண்டு வந்தாங்க. இது உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராகவே இருந்துச்சு. இதுவுமே ஒரு 2 டைம்ஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் போய் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மொத்தமாக வாங்கி வச்சுருங்க. ரெண்டாவது கேட்டால் தரமாட்டுறாங்க, நம்மளை அலக்கழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து விங்ஸ் கொண்டு வந்து வச்சாங்க, சிக்கன் விங்ஸ்ன்னு கொடுத்தாங்க. பட் இது சிக்கன் விங்ஸ் கிடையாது, ஒரு பிரஸ்ட் பீஸு, இன்னொன்று தான் சிக்கனோட விங்ஸ் மாதிரி இருந்தது. லெக் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆஃபராக போய் கொடுக்குறதுனால நாங்கள் வந்து லெக்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, ஒன்லி வந்து சிக்கன் விங்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே இல்லை. இந்த சிக்கன் விங்ஸுமே வந்து சரியாக வேகலை சொல்லப்போனால். கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே வந்து அப்படி ஃப்ளெஷ்ஷாகவே இருந்தது. நமக்கு வந்து லெக் பீஸ்லேயே சிக்கன் விங்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஃப்ளெஷ்ஷு மட்டும்தான் இருந்துச்சு. அதிகமாக வந்து வேகவே இல்லை, அரைவேக்காடோட மோசமாக இருந்துச்சு. வாங்க மெயின் டிஷ் பார்த்துடலாம். மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு கோஸ்டல் ஃபிஷ் கறி அப்படின்ற ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் மட்டன் கோஸ்ட் ஒன்று இருந்தது நமக்கு வந்து. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க. செட்டிநாடு சிக்கன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இந்த வடகம், வத்தல், அதுக்கப்புறம் சேலட்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வெஜ்ஜு, இது வந்து நான்வெஜ்ஜு, இந்த சைடு வெஜ்ஜு இருந்தது. வெஜ்லேயுமே ஓகேவாக இருந்துச்சு எல்லாமே. இந்த கறி இருந்தது, அதில் நேம் இருக்கும், வெஜ் கறி. அதுக்கப்புறம் சீசி பெண்ணே பாஸ்தா, அதுக்கப்புறம் பன்னீர் இருந்தது, வெஜ் சாஸ் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வெஜ்லேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் இருந்தது ஒன்று. அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலு காலிஃப்ளவர் கறி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ப்ளைன் ரைஸ் ஒன்று, தால் இருந்தது. எல்லாமே வந்து நிறைய பேர் தால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைஸ் வித் மீன் குழம்பு, ரைஸ் வித் மட்டன் குழம்புன்னு போயிடுவாங்க. ரசம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ப்ரோக்கோலி சூப் இங்கே இருக்குது. நம்ம அப்புறம் சாப்பிட்டது வந்து சிக்கன் மான்ச்சோ சூப்புன்னு இருந்தது, அது சாப்பிட்டோம். நாங்கள் வந்து எடுத்து வந்தது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு டிஷ்ஷு தான், பிரியாணி வித் செட்டிநாடு சிக்கன் எடுத்து வந்திருந்தேன். டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்துச்சு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. சாப்பிட முடியாத அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்து இந்த பெண்ணே பாஸ்தா எடுத்து வந்திருந்தாங்க, ரொம்ப சுமாராக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பட்டர் நான் எட்டுறதுக்கு அவங்க வந்து பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நானே கொண்டு வச்சு தான் பட்டர் நான்னாங்க. இங்கே பட்டரே இல்லைன்னு சொல்லவும் பட்டர் ஊற்றி அதுக்கடுத்து கொண்டு தான். அதுக்கப்புறம் இந்த சேட்டு, அதாவது என்ன, இங்கே சேட் இருந்தது. சேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தஹி பப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து தஹி பூரி, சேவ் பூரி, பானிபூரி, இந்த மாதிரி சாட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆஃபரில் ரேட்டு கம்மியாக பண்ணி வச்சதுனால இங்கே வந்து இதுவும் கிடையாது.
லைவ் கவுண்ட்ரு எதுவுமே கிடையாது இங்கே. அதுக்கப்புறம் அந்த ஜிலேபிலாம் சூடாக சுட்டு தருவாங்கல்ல, அது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த குல்ஃபி வந்து மேக் பண்ணி தருவாங்கல்ல, அது கிடையாது. மிக்ஸ்டு ஐஸ்கிரீம் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டு இந்த டாப்பிங்ஸாக போட்டு தருவாங்கல்ல, அது கிடையாது. இந்த பானிபூரி நல்லா இருந்துச்சு, இந்த சாட் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே சேவ்பூரி நல்லா இருந்துச்சு, பானிபூரி நல்லா இருந்துச்சு, தகி பூரி நல்லா இருந்துச்சு. இந்த மூணுமே சூப்பராக இருந்துச்சு அந்த கடையில். எனக்கு என்னென்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, ஆஃபர்னு கொடுக்குறீங்க, எதுக்கு ஆஃபர்னு கொடுக்கணும்? ரேட்டு கம்மி பண்ணிக்கோ, டிஷ்ஷுமே கம்மியாக இருக்குது, இதுதான் ப்ரைஸுன்னு சொல்லி கொடுங்க. ஆஃபர் 599 அப்படின்னு சொல்லி ஏன் யூடியூபர்ஸ் எல்லாமே ப்ரமோட் பண்ணுறீங்க? இது ஆஃபர் கிடையாது. ஆக்சுவலி அவங்க கட் டவுன் பண்ணிக்காங்க, அவங்க டிஷ்ஷை மொத்தமே கட் டவுன் பண்ணி இதுதான் இருக்குது, இதை மட்டும் தான் சாப்பிட முடியும் இந்த ஆஃபரில் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. டெசர்ட்டுமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கேக்கெலாம் பழைய கேக் மாதிரி இருந்துச்சு. நல்லா டெசர்ட் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆள் என் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டெசர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கடையில் இப்போ டெசர்ட் நாங்கள் சாப்பிடவே இல்லை சுத்தமாக. இந்த ஐஸ்கிரீமு குலோப் ஜாமுன் எடுத்திருந்தேன், இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த டெசர்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. கேக்கு ரொம்ப பழசாக இருந்தது, பாதுஷா ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அல்வான்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அசோகா அல்வா மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது என்ன அல்வான்னு கூட தெரில. மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குமா? நீங்கள் பார்பி நேஷன் ஆல்ரெடி போயிருப்பீங்கல்ல, மொத்த டிஷ்மே இவ்வளோ தான் இருப்பாங்க சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரலி ஆஃபர் என்ன ரேட்னா 599 + GST. ஒரு ஆளுக்கு 613 ரூபா தான் வருது. இந்த ஆஃபரை கொடுக்கறதுக்கு பதில் ஒரிஜினல் ரேட்டை வச்சு நிறையாவே கொடுத்துடலாம். டேஸ்ட் வைஸுமே மட்டமாக தான் இருந்துச்சு, டிஷ்ஷுமே கம்மியாக தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஆஃபர் செக்ஷனில் எப்போவாவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லி. இது ஆஃபரா அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் நான் பண்ணதே கிடையாது பார்பி நேஷன். இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் சூப்பராக அட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது டேஸ்ட்லாம். ஏன்னு தெரில, இவ்வளோ கொஞ்சம் பேக்வேர்டாக போகிற மாதிரி தெரியுது இவனுங்க. பட் எனக்கு ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.